தூக்கிட்டானா? தூங்கிட்டோம். நீ தான் ஃப்ராங்காக சொல்லுன்னா அதான் சொன்னேன். மனசில் பட்டதை ஓப்பனாக சொல்லிடுவேன். அதுதான் பிரச்சனை. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் அப்படிதான். Hi, how are you? It's been a long time, Nisha. You got married? That's my son. And you have a baby? That's my husband. Oh, hi. You're together? Obviously. Okay. Bye. Bye. நிஷா, எவன் அவன்? Close friend Arjun. என்ன பண்ணப்போ? இப்போ ஒன்று நடந்தது, அது உனக்கு தப்பா தெரியலையா? சும்மா அதை சொல்லிட்டே இருக்க அர்ஜுன். என்ன தப்பா தெரியல போ. தப்பா தெரியலன்னா எனக்கு புரியல, கொஞ்சம் சொல்லு. இந்த ஊர்ல தப்பு இல்ல அர்ஜுன். நிஷா, நம்ம லண்டன்ல இருக்கோம். நம்ம கலர் கலரா ட்ரெஸ் போட்டிருக்கோம், பர்கர் தின்றோம், பீஸா தின்றோம், கிளப்புக்கு போலாம், டான்ஸ் ஆடலாம், எல்லாம் ஓகே நிஷா. ஆனா நம்ம வெள்ளைக்காரன் கிடையாது, நான் தமிழன். நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. என் அம்மாவோ இல்ல அக்காவோ இல்ல தங்கச்சியோ போய் ஒருத்தர் கட்டி பிடிச்சலாம் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு அருவருப்பா இருக்கு. அவனை மாமனை அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைக்கணும்னு தோணுது. அவன் கட்டி பிடிக்க வரானா தள்ளி விடு, கிஸ் பண்ணானா செருப்ப கழட்டி அடி. அதான் தமிழ் பொண்ணு பண்ணணும், அதை மறந்துடாத. இதெல்லாம் தெரியாம நம்ம ஊர்ல இப்படிதான் பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்க முடியாது நிஷா. வர ஆத்திரத்துக்கு அவனை அப்படியே அடிக்கணும்னு தோணுது. படிக்கிறேன் பாக்குறியா? போ அர்ஜுன் போ. அது மட்டும் தான் நீ பண்ணல. எவ்வளவு சீப்பா பேச முடியுமோ பேசிட்டேன். வீட்டுக்கு மட்டும் வந்துடாத, நான் கிளம்புறேன். அவனை போய் அடி மிதி உத என்ன வேணா பண்ணிக்கோ அர்ஜுன். இதோட உனக்கு எனக்கு முடிச்சுன்னு வச்சுக்கோ. ஜஸ்ட் கெட் லாஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ மேட். What? Why did you kiss her, man? She's a friend of mine. She's my wife. Can't you see she has a kid? But what's wrong? அர்ஜுன், காலையில இருந்து நீ பண்றது எல்லாமே தப்பு தப்பா முடியுது அர்ஜுன். இரிட்டேட் பண்ணாம. Oh, come on. It's just a back and a cheek. No, you can't do that, man. Don't do it again, What's okay? the matter, Lee? Come, some crazy Indian guy. Hello, excuse me. What are you calling your friend for? You're being aggressive. I'm not aggressive, man. Yeah, you are. Huh? There's no problem. I'm just having a conversation with your friend. No, talk to me. Why would I talk to you? I want to talk to your friend. Can you give us a minute, please? No, you talk to me. I don't want to talk to you. I just want to talk to your friend. You want to fight? I know to fight, but I don't want to fight. என்னடா பண்ற? போ அர்ஜுன். Shit! வா போலாம். Get the phone. Hello? Hello? எங்க இருக்கீங்க? நான் இங்கதான். பாக்கீங்களா? நடு ரோட்ல ரவுடி போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க வீணா. நிஷா, நீ அழுகாத, நான் உன்னை பாத்துக்கிறேன். ஓகே, மேல போகவே போகாது. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். ஒர்க் ஆகாது. ரோட்ல இருக்கு. ஐயோ அழுகாத நிஷா, ப்ளீஸ். நான் எப்போ வீட்டுக்கு வந்துறேன். அர்ஜுன், நான் போயிடுவேன் அர்ஜுன். Fuck off from here. I'm sorry, man. அர்ஜுன், அவனை விடு அர்ஜுன். You're not gonna kiss anyone's wife, okay? என் வாழ்க்கையோட இந்த பகுதியோட பேரு சாரி நிஷா.
என் குழந்தை போனதுக்கப்புறம் அவனை எனக்கு பார்க்கணுன்னே தோணல. என் லைஃப்க்கு அவன் தேவையே இல்லைன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் 7 மாதம் கழிச்சு ஒரு நாள் அவன் வந்தான். அவனை பார்த்த உடனே எனக்கு அந்த லவ்வே வரல, பயம் தான் வந்துச்சு. எங்க என்னை திருப்பியும் கூட்டு போய் அழ வச்சிருவானோ பயந்து அப்படியே ஓடிட்டேன். நிஷா, நிஷா, கொஞ்சம் கீழே வரீங்களா? என்ன அர்ஜுன் வேணும்? என்ன பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவளை வர சொல்லுங்க. நிஷா இப்ப இங்க இல்ல, இருந்தாலும் வரமாட்டா. கொஞ்சம் கிளம்புறீங்களா ப்ளீஸ்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. குழந்தை? இல்ல. ஹஸ்பண்ட் இருக்காரா? இல்ல. இல்ல இல்ல. ஃபேமிலி யாராவது? யாரும் இல்ல, எனக்கு தேவையும் இல்ல. நீங்க என்ன சோகமா இருக்கீங்களா? சந்தோஷமா ஜாலியா தானே இருக்கீங்க? பார்க்கும்போதெல்லாம் ஆடிட்டு தானே இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஆனா நான் மட்டும் நடந்ததை நினைச்சுக்கிட்டு அப்படியே சோகமாவே இருக்கணுமா? ஆமாங்க, என் குழந்தை செத்துருச்சு தான். என்ன பண்ண முடியும்? அது ஆக்சிடென்ட்ங்க. ஆக்சிடென்ட்னா என்ன? ஆக்சிடென்ட்னா ஆக்சிடென்ட். அது அப்படியே நடக்கும். அது நல்லவங்களுக்கு தான் நடக்கணும், கெட்டவங்களுக்கு தான் நடக்கணும் அப்படிலாம் தெரிஞ்சு நடக்காதுங்க. அதுவா நடக்கும், எல்லாருக்கும் தான் நடக்கும். அவன் மட்டும் ஏதோ குழந்தை போயிடுச்சுன்னு சோகமா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தானா எனக்கு இருக்காதா? எனக்கு கஷ்டம் இருக்காது, எனக்கு சோகம் இருக்காது? அவன் அம்மானா நான் அப்பாங்க, அப்பா. நான் என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துருக்க மாட்டேங்க, ஆனா என் குழந்தை குண்டிய கழுவி விட்டுருக்கேன். நான் டெய்லி கழுவி இருக்கேன். அவன் பேசக்கூட ஆரம்பிக்கல தெரியுமா? ஆனா அவன் பேசினா எனக்கு கேட்கும். நாங்க நிறைய பேசியிருக்கோம், இப்பவும் பேசுறான். ஆனா சொன்ன ஒரு மாதிரியா இருக்கும். என்ன பண்ண முடியும்? என்னை விட அந்த ஆண்டவனுக்கு என் குழந்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் எடுத்துக்கிட்டான். வச்சுக்கோ, ஆனா ஒழுங்கா பத்திரமா பாத்துக்கோ. அவன் இங்கே என் புள்ள. அதுக்காக லைஃப் அப்படியே நின்னுடாது, போகணும். இட் ஹாஸ் டு மூவ் ஆனுங்க. அதான் அவகிட்ட சொல்லுங்க. அப்படியே இருந்தா எப்படி? பெத்துப்பேங்க, ஒண்ணு இல்ல 10 பெத்துப்பேன், 10 குழந்தை பெத்துப்பேன். அதுக்கு வரணுங்க. அவ நான் மட்டும் தனியா முடியாது, வர சொல்லுங்க. கேக்குதாடி? வீட்டுக்கு வா, எனக்கு இன்னொரு குழந்தை வேணும். அதுக்கு நீ வேணும், சொல்லுங்க அவகிட்ட. யோசிச்சுட்டு இருக்கியா?
அவனை போய் பாரு, எல்லாம் சரியாயிடும். உள்ள வா நிஷா. நேற்று வந்து நீ கத்திட்டு போனதால நான் வரல அர்ஜுன். இது என் குழந்தை இந்த இடம். எனக்கு வரணும்னு தோணுச்சு, ஸோ வந்தேன். ஆனால் உள்ள வரதுக்கு முன்னாடி எனக்கு 3 விஷயம் இருக்கு அர்ஜுன். எனக்கு கிளியர் தெரிஞ்சாகணும். 1, நீ என்கிட்ட பேசவே பேசக்கூடாது அர்ஜுன். அப்படி பேசினா நான் போயிட்டே இருப்பேன் அர்ஜுன். இந்த மூஞ்ச சோகமாக வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறது, சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுலாம் பண்ணவே பண்ணாத ப்ளீஸ். இட் ஒன்ட் ஒர்க். நான் அந்த டான்ஸ் காம்படிஷனில் ஆட தான் போகிறேன் அர்ஜுன். அந்த மோஜ கூட ஆட தான் போகிறேன். இது எல்லாத்துக்கும் உனக்கு ஓகேனா ஒரே ஒரு வாட்டி அது மட்டும் சொல்ல அர்ஜுன். அப்படி இல்லைன்னா ஒரு 5 செகண்ட் சைலண்டாரு, நானே கிளம்பி போயிடுறேன். பேசு நிஷா, போர் அடிக்குதியா? முன்னாடி பேசி பேசி சாவடிச்ச, இப்ப பேசாமலே சாவடிக்கிற. நிஷா ப்ளீஸ் நிஷா, பேசு நிஷா. ஏய் நிஷா, ஃபுல் டே டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கும், இதை கொஞ்சம் சாப்பிட்டு போயா. நிஷா சாப்பிட்டுட்டு போயா. எல்லாம் கலந்துட்டே அர்ஜுன். சாப்பிட்டு டொம்முன்னு மயக்க போட்டு விழுறதுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னா ஏன் விடவே மாட்டேங்கிற? நான் டான்ஸ் ஆடுறதுல உனக்கு என்ன அர்ஜுன் பிரச்சனை? டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடியாது. டான்ஸ் ஆடணும்னா தனியா போய் ஆடு, இல்லைன்னா வா 2 பேரும் சேர்ந்து ஆடலாம். அதை விட்டு எவனோ ஒருத்தன் வரான், இங்க கைய விடுறான் அங்க கைய விடுறான், இப்படி தடவறான் அப்படி போட்டு அமுக்குறான். பார்த்து கை தட்டி ரசிக்கிறதுக்கு நான் என்ன ஆடியன்ஸா? புருஷன்டி நான் தொட வேண்டிய இடத்துல வேற ஒருத்தன் தொட்டுட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எனக்கு தெரியும், நீ தொடறதுக்கும் அவன் தொடறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அவுத்து போட்டு போய் தூங்குறேன். அது டான்ஸ் அர்ஜுன், டான்ஸ் அப்படிதான் இருக்கு. நான் பண்றது இட்ஸ் ஆர்ட், ஓவியம். தமிழ் தெரியலனா பேசாத. ஓவியம் இல்ல, அது பேர் கலை. உனக்கு தெரிய போதா? ஆமா, நான் கஷ்டப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி உன்னை வீட்டுக்குள்ள கூட்டு வந்தா வேற ஒருத்தன் வந்து உன் பொண்டாட்டியை வச்சு ஓவியம் வரைவான். சினிமால அனுஷ்காவோட ஒரு ஹீரோ தடவி டான்ஸ் ஆடினா பார்த்து ரசிக்கலாம். ஏன் பொண்டாட்டியை இன்னொருத்தன் தடவுனானா நான் எப்படி ரசிக்க முடியும்? 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு தப்பான நோஷன்ல வந்தா எனக்கு தெரிஞ்சிடும் அர்ஜுன். தமிழ் பேச தெரியாதுதான், ஆனா தமிழ் பொண்ணுதான் அர்ஜுன். நீ என்ன நம்பணும் அர்ஜுன்? ஓ நிஷா நல்லவன் நீ நம்பணும். நான் உன்னை நம்பல. அந்த மாதிரிதான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து உனக்கு குழந்தை பெத்து கொடுக்கல. எனக்காக விட்டு கொடுத்த ஒரு விஷயம் சொல்லு அர்ஜுன். அதான் விட்டு கொடுத்துட்டேனே. ஆடு, அந்த மோஜோவோடே ஆடுன்னு விட்டு கொடுத்துட்டேனே. எங்களுக்கெல்லாம் லவ் பண்ற பொண்ணோ கட்டின பொண்டாட்டியோ ஏன் சைட் அடிக்கிற ஒரு ஃபிகர் இன்னொருத்தன் பக்கத்துல போய் நின்னாலே அடி வயிறுல இருந்து சும்மா கிளம்பி சூடா ஒண்ணு வாய் வழியா வெளில வரும் பாரு. அதோட வலி உங்களுக்கு என்னைக்குமே புரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். போ, போன் அடிக்குது எங்கேயோ. இந்த அந்த பீடையா தான் இருக்கும், எடுத்துன்னு போ. போய் நீயும் அந்த 8:45 நல்லா கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுங்க. ஆனா நிஷா, எனக்கு ஒண்ணு தோணுதில்ல, அது கண்டிப்பா உனக்கு தோணும் நிஷா. உனக்கு கண்டிப்பா தோணும். அப்ப என் வலி என்னன்னு உனக்கு புரியும். So we have the drop and then the turn and the double drop, yeah? Let's go. Are we okay? Let's go. Yeah. 1 2 3 and 5 6 7 2 2 3 and 5 6 going for it and 1 2 3 and double and drop. Oh man, that was good. One sec. What? Ready? What's happening, Nisha? Are you okay? Let's do the other one. Which one? The leg up one. Why not this? Okay, let's go. One. Can you hold
One second. Come on, let's go. Once more. Give me the leg. 1 second, Mojo. 1 second. வாட்? Enna Nisha paninu? Something seems to be wrong. Sorry. Inna 3 weeks tama irukku. Yeah. Will you do the other one? Next step, Yeah. let's go. 2, 3, 4, up. Chin up. Look up. Look into my eyes. Put this hand here. Look up and look into my eyes. இன்னைக்கு வேணா Come on, Nisha. அப்புறம் பண்ணிக்கலாம் மோஜோ. What? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. கைஸ், கேன் யூ எக்ஸ்கியூஸ் us for a second? Thank you. சரி, சீக்கிரம் சொல்லு. என்னாச்சு? சொல்லு. என்ன ஆச்சு? Can't concentrate. அவன மாதிரியே யோசிக்க வச்சுட்டேன். எல்லாமே தப்பு தெரியுது. எதிர்பார்த்தேன். பாருமா, நான் வந்து அப்பவே சொன்னேன். இனிமே சொல்ல போறதில்ல. Listen, it's either this or it's that. இவனுங்க எல்லாம் இப்படிதான்ல, திருந்தவே மாட்டாங்கல்ல. இவனுங்க இப்படியே தான். சான்ஸே இல்லை திருந்துறதுக்கு. I'll come back. Hey, என்னையாச்சு? காலைல ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், தப்பாக எடுத்துக்காத. சரி, ஏன் இவ்வளோ சீக்கிரம் டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன்? என்னாச்சு? பண்ணிட்ட அர்ஜுன். என்னது? நீ என்னெல்லாம் யோசிச்சோ பண்ணிட்ட. இப்போ என்னால் டான்ஸ் ஆட முடியல. நீ பேசுவல, இங்க தொடுறா, அதே மாதிரி தோணுது அர்ஜுன். அப்படியா? என்னால ஆடவே முடியாது இப்போ. உன் பேச்சு கேட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து பாரு. ஏய் நிஷா, உன்னை நம்பி இந்த மாதிரி இருக்க. என்ன நிஷா? சரி, ஒரே ஒரு நிமிஷம். மோஜோ, Yeah? what happened? Yeah. It's just not happening, man. There's no sync. ஒரு கோஆபரேஷன் இல்ல, தொட்டா ஒரு மாதிரியா பண்றா. இப்படி அவ பண்ணதே இல்ல. ப்ராக்டிஸ் முடிக்கணும்ல, இந்த மாதிரி பண்ணாதீங்க மோஜோ, சொல்றத கேளுங்க. அது ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசுறேன். ப்ளீஸ் நீங்க அவகிட்ட பேசுங்க. I am cool, man. I am cool. உன் சாவு என் கையில தான்டா. ஏய் ப்ளீஸ் நிஷா, காலைல கொஞ்சம் தப்பாயிடுச்சியா? நான் இப்போ இங்கே வர்றது தான் பிரச்சனை. நீ பாட்டுக்கு போ, ப்ராக்டிஸ் பண்ணு. இன்னும் 15 days தான் இருக்கு. நீ எதுக்கு இப்போ கோவப்படுற? நான் வேணா போறேன். அர்ஜுன், 3 மாசத்துக்கு முன்னாடி மோஜனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டான். அப்ப எனக்கு தப்ப தோணல அர்ஜுன். ஆனா இப்போ எனக்கு தோணுது. இனி என்னால ஆடவே முடியாது. எவன் கூட ஆட முடியாது. போதுமா? சந்தோஷமா? இது பாரியா, நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காத. என்னைக்கு உன்னை லவ் பண்ணணும், என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும், அன்னைக்கு எல்லாம் விட்டு தொலைச்சிருக்கணும். நான் தான் யோசிச்சேன் பண்ணலான்னு. அதான் பெரிய தப்பு. நீ நினைச்சதை பண்ணிட்ட அர்ஜுன். வேற என்ன பண்ண சொல்லு. போலாம், வீட்டுக்கு போலாம், வா. என்ன வேணா நிஷா, பண்ணலாம். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளியா? நீ கோவப்படாத, ஒரு 2 minutes இரு, நான் வரேன். ப்ளீஸ், நீ இங்கே இரு.